துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களோட ஒத்துப்போகும். 7ஆம் இடம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருக்கும். அதே மாரி 4ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மகர ராசிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாரி அ பந்துக்கள்னு சொல்லுவோம். கூட பிறந்த உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்துப்போகாது. துலாம் ராசி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அவங்க கேரக்டர கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படிங்கிற மாரி தான். இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஹெல்பிங் எல்லாம் இருக்கும். அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, துலாம் ராசிக்காரர்கள். அட் த சேம் டைம் இவர்களுக்கு வந்து சில இடத்துல இவங்க ரொம்ப அவங்களுடைய பாசத்த காமிச்சு ஏமாறவும் செய்வாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பைஃபர்கேஷன் அவங்களுக்கு பண்ண தெரியாது. போய் செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு ஏமாந்ததுக்கப்புறம் நல்லவங்கள வாழ்க்கையில கோட்ட விட்டுருவாங்க. இது வந்து துலாம் ராசிக்கு தான். அதேமாரி அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. நான் அப்படின்னு. ஸோ பேச்சில இருக்கக்கூடிய தைரியம், மனசுல வந்து அவங்களுக்கு மிகவும் குறைவு தான். அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணணும்னா மிதுன ராசிக்காரர்களோட பண்ணலாம். துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலி தே ஆர் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. ஆனா, அவங்களோட ஒத்து போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களோட ஒத்துப்போகும். ஏழ மேஷ ராசிக்காரர்களோட ஒத்துப்போகும். ஸோ ஒத்து போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடக ராசிக்காரர்களோட ஒத்து போகாது. அண்ட் மகர ராசிக்காரர்களோட ஒத்து போகாது. மீன ராசிக்காரர்களோட ஒத்து